எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் 2 டைப் பச்சடியோட ரெசிபி தான் செய்ய போகிறது. ஒன்று வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் வச்சு செய்கிற வெள்ளை கலரில் இருக்கிற பச்சடி, இன்னொன்று வந்துட்டு சிகப்பு கீரை வச்சுட்டு செய்கிற பிங்க் கலரில் இருக்கிற பச்சடி. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. சாதம் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற ஒரு ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல நம்ம பண்ண போகிறது வெள்ளை பூசணிக்காய் பச்சடி. இதுக்கு மலையாளத்தில் கும்பளங்க அப்படின்னு தான் சொல்கிறது. இது ஃபுல்லாக வேண்டியதில்லை. இதிலிருந்து சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட் ஒரு 200 கிராம் அளவுக்கு போதும். தோல் விதை எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 250 ml கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இது வேக வச்செடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வெந்து போகாமல் ஒரு 3/4 அளவில் தான் இது வேக வச்செடுக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்செடுக்கணும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் 1/2 கப் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கண்டிப்பாக அரைக்கணும்ன்ட்டு இல்லை. இது பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம தேங்காய் அரைக்கும்போது பச்சடி லைட்டு ஒரு பச்சை கலரில் இருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம், நல்ல வெள்ளை கலரில் தான் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் அரைக்காமல் அது கட் பண்ணி பூசணிக்காய் கூட வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் அரைச்சிக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்க வேணுன்ட்டு இல்லை, ஆல்மோஸ்ட் 3/4 அரைச்சிட்டா போதும். அதுக்குள்ளே பூசணிக்காய் வெந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாக வற்றி போகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாகவும் வெந்து போகக்கூடாது. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காயோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பூசணிக்காய் கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது அதில் தண்ணி இருக்குது அப்படின்னா தேங்காய் கூட மறுபடியும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இது 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வற்றி இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்றணும். இது இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற சூடில் நம்ம தயிர் ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றும்போது நல்லா கட்டியாக இருக்கிற தயிராக இருக்கணும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக இருக்கணும். அப்போ தான் பச்சடியும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். கெட்டு போன தயிர், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற தயிர் அந்த மாதிரி ஒன்றும் நம்ம ஊற்றக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றி பூசணிக்காய் கூட நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தயிர் மிக்சிக்குள்ளே போட்டு பிளெண்ட் பண்ணி ஊற்றக்கூடாது. தயிர் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். ஜஸ்ட்டு ஃபோர்க்கு வச்சுட்டு ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் பூசணிக்காய்க்குள்ளே ஊற்றிடலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம இப்போ இதை தாளிக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சடிக்குள்ளே ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் பச்சடி சூடு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த தாளித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது நம்ம சாதம் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற ஒரு கறியாக இருக்குது. மிச்சம் எல்லா கறியும் இருக்கும்போது இது சைடில் தொட்டு சாப்பிட்ற ஒரு கறியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீரை பச்சடி. கீரை பச்சடி செய்கிறதுக்காக சிகப்பு கீரை தான் எப்போவுமே எடுக்கிறது. உங்களுக்கு பச்சை கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி சிகப்பு கீரை வச்சுட்டு தான் செய்கிறது. ரொம்ப அதிகமாக எடுக்கலை, ஒரு 3 தண்டு தான் எடுத்துருக்கு. நல்ல சிகப்பு கலரில் சாஃப்டாக இருக்கிற சீக்கிரம் வேகிற கீரை தான் எடுத்துருக்கு. சின்ன பீஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது மூடி வைக்க வேண்டியதில்லை. மூடி வச்சிருச்சுன்னா இது கொஞ்சம் கலர் மாறிடும், ரொம்ப அதிகமாகவும் வெந்து போயிடும். அது அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு,
அரைக்கிறதுக்கு நான் தண்ணி ஊற்றலை, தயிர் ஊற்றி தான் அரைக்கிறேன். பூசணிக்காய் பச்சடி செய்யும்போது நம்ம அரைச்சதோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் கீரைக்காக அரைக்கிறது. நிறைய டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நமக்கு பச்சடி செய்யலாம். ஒரு வெஜிடபிள்ஸுக்கும் தகுந்த மாதிரி லைட்டாக இதோட அரைக்கிற இந்த ஒரு மிக்ஸில் சேஞ்ச் ஆகும். ஆனால் கடுகு எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துடும். கடுகு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் கீரை நல்லா வெந்திருக்கு. சில கீரை வந்துட்டு எவ்வளோ வேக வச்சாலும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கீரை பச்சடி செய்யறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நெய் மாதிரி ஆகிற கீரை தான் எப்போவுமே பச்சடிக்கு நல்லாயிருக்கும். அது பார்த்து செஞ்சுக்கோங்க. தேங்காயோட மிக்ஸும் கீரைக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் மறுபடியும் நம்ம தயிர் ஊற்ற வேண்டியது இருக்குது. அப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்புறமா சேர்த்துடலாம். கீரை ஆல்ரெடி நல்லா வெந்தது தான், அதனால 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் மிச்ச தயிர் ஊற்றிடலாம். ஆல்மோஸ்ட் 1.5 கப் அளவுக்கு கீரை சின்ன பீஸாக கட் பண்ணியது இருந்துச்சு. 3 தண்டு கீரை தான் எடுத்திருக்கு. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் போதும். முன்னாடி சொன்ன மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்லா கட்டியாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற தயிர் தான் கீரைக்கும் ஊற்றணும். நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் முன்னாடி அரைக்கும்போது சேர்த்துருந்தேன். மிச்சம் 1/2 கப்பு தான் இப்போ கீரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இது தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பச்சடிக்கு ஊற்றணும். ஆயிலில் தாளித்தா டேஸ்ட் இருக்காது. இனி இது கீரை பச்சடிக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக சூடாக தான் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது ஆறும்போது இந்த பச்சடி இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். எல்லா டைப் ஆஃப் பச்சடியுமே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இது தண்ணி மாதிரி இல்லை குழம்பு மாதிரி நம்ம பண்ண மாட்டேன். பச்சடின்னு சொல்கிறது கேரளா சத்யா ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷாக இருக்குது. நிறைய பச்சடியோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. வெண்டைக்காய், குக்கும்பர், பைனாப்பிள், பீட்ரூட், பாவைக்காய் இந்த மாதிரி நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி, இந்த 2 டைப் ஆஃப் பச்சடியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.